குற்றக்குடை நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். 1967 ஜனவரி 12 தமிழகமே மிகப்பெரிய ஒரு சோகத்திலே ஆழ்ந்தது. ஏனென்று சொன்னால், அன்றைக்குத்தான் மக்கள் மனங்களிலே நிறைந்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டார். மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உயிர் பிழைப்பாரா என்ற ஒரு கேள்வி அன்றைக்கு முழுவதும் பரவியது. அதனால் தமிழகம் சோகக்கடலிலே ஆழ்ந்தது. எம்ஜிஆரை எம்ஆர் ராதா சுட்டுவிட்டு தானும் சுட்டு கொண்டார் என்ற செய்தி பரவியது. எம்ஆர் ராதா எம்ஜிஆரை ஏன் சுட வேண்டும், அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி பலரும் பலவிதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். இன்றைக்கும் கூட அது குறித்து பேசுகின்ற பொழுது வேறு சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அன்றைக்கு எம்ஜிஆரோடு இருந்து எம்ஜிஆரின் மனச்சாட்சியாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஆர்எம்வி அவர்கள் ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் இங்கே பார்ப்போம். 1967 பொதுத் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் காங்கிரஸை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குகிறார். 7 கட்சி கூட்டணி. அந்த 7 கட்சி கூட்டணி தலைவர்களையும் ஒன்று சேர்த்து விருகம்பாக்கத்திலே ஜனவரி 1-2 ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டுகிறார். அந்த மாநாடு தமிழகமே அங்கே போய் குழுமியது போன்ற ஒரு சூழ்நிலையில் அவ்வளவு பெரிய கூட்டம் மாநாட்டிலே நிரம்பி வழிகிறது. அது மேடையிலே பேரறிஞர் அண்ணா உட்கார்ந்திருக்கிறார். திமுக தலைவர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். மாப்போசி இருக்கிறார், ராஜாஜி இருக்கிறார், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள், சிபா ஆதித்தனார் அவர்கள் அங்கே இருக்கிறார், கண்ணியமிக்க காயிதே முல்லத் அங்கே இருக்கிறார், பார்வர்டு பிளாக்கில் இருந்து மூக்கையாத்தவர் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லா கட்சிக்காரர்களும் அங்கே இருக்கின்ற பொழுது இந்த கட்சியினுடைய தொண்டர்களும் அங்கே வந்து குழுமி இருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு மிகப்பெரிய மாநாடாக காட்சியளித்தது. அந்த மாநாட்டிலே எம்ஜிஆர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், அண்ணா 10 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதிக்கு செலவாகும் என்று சொன்னார். என்னுடைய பங்காக சொந்த காசு 1 லட்சம் ரூபாயை நான் தருகிறேன் என்று அங்கே அறிவித்தார். அதற்கு பிறகு அண்ணா பேசுகின்ற பொழுது சொன்னார், தம்பி ராமச்சந்திரன் 1 லட்சம் ரூபாயை தருவதாக இங்கே சொன்னார். எனக்கு அவருடைய பணம் இப்போது தேவையில்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் இடம் இருக்கின்ற பணம் என்னுடைய பணம் போன்றது. அந்த பணத்தை நான் எப்போது வேண்டுமானாலும் கேட்டு வாங்கி கொள்ளுவேன். அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. இப்போது நான் கேட்பதெல்லாம் தம்பி ராமச்சந்திரன் தன்னுடைய படப்பிடிப்புகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வர வேண்டும். அதற்கு 1 மாதம் எனக்கு கால் ஷீட் தர வேண்டும். இந்த 1 மாதத்திலே அவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தாலே போதும், அவர் முகத்தை காண்பித்தாலே 30,000 ஓட்டு கிடைக்கும் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். இப்படி அண்ணா பேசியவுடன் அங்கே மாநாடே அதிர்ந்தது. அந்த அளவிற்கு கரகோஷமும் கைதட்டலும். ஏனென்றால் அந்த மாநாட்டிலே இருந்த அந்த கூட்டத்திலே நானும் ஒருவன். அந்த நேரத்திலே அதற்கு பிறகு இந்த மாநாடு முடிந்ததற்கு பிறகு 8ஆம் தேதி பெரியார் திடலிலே ஒரு மாநாடு நடக்கிறது. அங்கே பெரியார் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார், ஏனென்றால் பெரியார் காங்கிரஸை தன் தோளிலே சுமந்து கொண்டிருந்தவர். காங்கிரஸ் ஆட்சி தான் நீடிக்க வேண்டும் என நினைத்தவர். பேரறிஞர் அண்ணாவிற்கும் திமுகவிற்கும் எதிராக தமிழ்நாடு முழுவதும் அப்போது சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தவர் அந்த தேர்தலிலே. ஆகவே அங்கே சொல்லுகிறார், பச்சை தமிழர் காமராஜர் ஆட்சியை ஒழிக்க அண்ணா, எம்ஜிஆர், ராஜாஜி போன்றவர்களெல்லாம் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் தடுத்தே ஆக வேண்டும் என்று அங்கே பேசுகிறார். அதற்கு பின்னால் பேச வந்த எம்ஆர் ராதா அவர்கள் அங்கே அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கடுமையாக பேசுகிறார். எம்ஜிஆரை சில இடங்களிலே குறிப்பிட்டு அங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக வேண்டும், அதிலே முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று அங்கே பேசுகிறார். அதற்கு பிறகுதான் அங்கே எம்ஜிஆர் அவர்கள் சுடப்படுகிறார். 12ஆம் தேதி சுடப்படுகிறார். ஆகவே இந்த தாக்குதலுக்கு ஓர் அரசியல் அடிப்படை இருந்தது என்று அங்கே ஆர்எம்பி அவர்கள் சொல்லுகிறார். அதையும் அழுத்தம் திருத்தமாக அரசியல் அடிப்படை இருந்தது என்பதே அன்றும் இன்றும் என்றும் என்னுடைய தீர்மானமான கருத்து. என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அரசியல் விவரம் அறிந்த அனைவரின் கருத்துமாகும் என்று அங்கே ஆர்எம்பி அவர்கள் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த காணொளியை நான் இங்கே பேசினேன்.
இது போன்ற புரட்சித் தலைவரின் காணொளிகளை தொடர்ந்து கேட்பதற்கு பெல் பட்டனை அழுத்தி சந்தாதாரராகுங்கள். நன்றி, வணக்கம்.